ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த எஸ்கியூஎல் கொஸ்டின்ஸ். இதில் 5வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் கஸ்டமர் ஹூ பர்ச்சேஸ்ட் மோர் தென் ஒன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிபார்ட்மெண்ட் டேபிள், எம்ப்ளாயி டேபிள், கஸ்டமர் டேபிள், அப்புறம் ஒரு சேல்ஸ் டேபிள். சரிங்களா? இப்போ இவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன, யாரு மோர் தென் ஒன்ஸ், அதாவது ஒன்றுக்கு ஒரு தடவைக்கு மேலே யாரெல்லாம் இங்கே வந்து நம்ம ஸ்டோரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதைத்தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். யார் எந்த கஸ்டமர் வந்து, ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஷாப்புக்கு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம யார் அதிகமாக பர்ச்சேஸ் பண்றாங்க, டாப் லெவல்ல யார் இருக்காங்கன்னு ஒரு போர்டில் வச்சோம்னா சில பேர் அதுல நம்ம நேமும் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க உட்காந்து ஒவ்வொரு டைமும் நோட்டு புக்கெல்லாம் உட்காந்து பிரட்டிக்கிட்டு இருக்க முடியாது. பட் இதெல்லாம் நம்ம ஆட்டோமேட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த எஸ்கியூஎல் மூலமா நேம் டிஸ்பிளே பண்றதுக்குலாம் லிஸ்ட் அவங்ககிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா, டெய்லி காலையில வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ ஃபேக்ட் சேல்ஸ் எடுத்துக்கிறோம். அப்புறம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிம் கஸ்டமர். ஸோ இந்த 2 டேபிள் தான் நமக்கு தேவையான டேபிள்ஸ். ஸோ 2 டேபிள் உள்ள ஆன்சர்ஸ் நமக்கு வந்துருச்சா? ஸோ இதுதான் கஸ்டமர் டேபிள். இது வந்து யார் யார் என்னென்ன டேட்ல எவ்வளோ வேணா பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ சேல்ஸ் ஐடிலாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஐடி தான் இருக்குது. எம்ப்ளாயி ஐடி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வரும். ஏன்னா இது வந்து இது இல்லையா, அதாவது ஃபேக்ட் டேபிள் இல்லையா, அதனால ரிப்பீட்டட்ஸ் தான் வரும். அதே மாதிரி கஸ்டமர் ஐடி ரிப்பீட்டடாக தான் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபேக்ட் சேலில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, கஸ்டமர் ஐடி இதை பேஸ் பண்ணி கவுண்ட் ஆஃப் சேல்ஸ் ஐடி இந்த மாதிரி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒவ்வொரு கஸ்டமர் ஐடி பேஸ் பண்ணியும் சேல்ஸ் ஐடியை கவுண்ட் பண்ணி நம்ம கொடுக்கும். ஸோ குரூப் பை கஸ்டமர் ஐடி. ஸோ இதை மட்டும் இப்போ ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் ஐடி பேஸ் பண்ணி அதோட ஆன்சர் கிடைச்சிரும். பட் நமக்கு அது தேவை கிடையாது, ஏன்னா நமக்கு வந்து கஸ்டமர் தேவை. பட் ஆனால் கஸ்டமர் ஐடியை வச்சு யாருன்னு உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸாக்டா யார் அந்த பர்சன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஜாயின்ஸ் அப்புறம் ஃபேக்ட் டேபிள், இதுக்கு வந்து எஃப்எஸ்னு ஒரு அலியாஸ் நேம் கொடுத்துக்கணும். டிசி டாட் கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு எஃப்எஸ் டாட் கஸ்டமர் ஐடி. ஸோ இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இதுல வந்து இப்போ மேலே பண்ண அதே மெத்தட் தான். ஸோ இந்த குரூப்பை தூக்கி என்ன பண்றோம், இங்க கீழே போட்டுக்கோங்க. அப்புறம் மேலே இது ரெண்டையும் அப்படியே தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு இங்க இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிருங்க. ஆனா இங்க வந்து ஆம்பிகியூஸ் காலம்னு வரும், ஏன்னா அந்த கஸ்டமர் ஐடி வந்து 2 இடத்துலயும் இருக்குது. ஸோ அதனால நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் எங்க நீங்க இது பண்ண போறீங்க அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா டிசியில இருந்தா நமக்கு வேணும். அதோட மட்டும் இல்லாம நமக்கு அந்த டிசியில இருந்து கஸ்டமர் நேமும் நமக்கு வேணும். இந்த கஸ்ட் நேமும் நமக்கு வேணும். ஸோ இதையும் தூக்கி நம்ம என்ன பண்றோம், அந்த குரூப் பைல ஆட் பண்ணி விட்டுறோம். குரூப் பை. ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்க டிசி மென்ஷன் பண்ணணும், டிசி டாட் குரூப் பை. ஏன்னா முன்னாடி ஜாயின்ஸ் நம்ம யூஸ் பண்ணல, அதனால நமக்கு எந்த இஷ்யூவும் வரல. பட் ஆனால் இப்போ அப்படி வராது, இப்போ அப்படி கிடையாது. ஸோ இப்போ நமக்கு இஷ்யூ வரும். ஸோ இப்போ இந்த ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கேட்ட ஆன்சர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ கஸ்டமர் வைஸா நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா இதுல வந்து ஒரு டைம் உள்ளவங்களும் வந்திருக்காங்க. நம்ம கொஸ்டினே என்ன கேட்டிருக்காங்கன்னா, மோர் தென் ஒன்ஸ் அப்படிங்கிறத கொஸ்டின். அப்ப என்ன பண்ணணும்னா இதுல வந்து ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஹேவிங் கவுண்ட் ஆஃப் சேல்ஸ் ஐடி. ஐ திங்க் அலியாஸ் நேம் போட்டா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். லெட் மீ செக் இட். ஓகே, அலியாஸ் சேல்ஸ் கவுண்ட் சிஎன்டின்னு போடுவோம். சேல்ஸ் கவுண்ட் மோர் தென் 1 அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ இங்கே ஒர்க் ஆகாது. ஏன்னா ரெட் கலரில் அடிச்சிட்டாலே அங்கே ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த கவுண்ட் சேல்ஸ் ஐடி தூக்கி இதில் போட்டு விட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ ஒர்க் ஆகும்.
நார்மலா சில ஒரு டேட்டாபேஸ்ல ஒர்க் ஆகும். இப்ப அந்த 1ஆம் நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சா? அந்த கஸ்டமர் வந்து மிஸ் ஆயிட்டாங்களா? ஸோ இப்போ மோர் தென் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண லிஸ்ட்லாம் இவங்க தான். சிட்டி சூப்பர் மார்க்கெட், லட்சுமி மார்ட், ஆனந்த் ஸ்டோரு, விஜய் ட்ரேடர்ஸ். ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்க வந்து பர்ச்சேஸ் நடந்திருக்காங்க. மோர் தென் ஒன் டைம் வந்து நம்மட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கவங்க இவங்க தான். ஸோ அப்ப இவங்களுக்கு இது எதுவும் ஆஃபர் குடுக்குறாங்களா, டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்களா? பட் ரியல் டைம் சினாரியோல வந்து உங்களுக்கு இது நெறைய இருக்கும் இந்த கவுண்டிங். இதுல இன்னும் நெறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும். இது வந்து நான் ஓவராலா நான் சொல்றேன். பட் ஆனா ரியல் டைம்ல மந்த் வைஸா கேட்பாங்க. இந்த ஸ்பெசிஃபிக் மந்த்துக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்டோபர் மந்த்ல வந்து எந்த கஸ்டமர் வந்து அதிகமா நம்மட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வரும். அதனால அதுக்கு தகுந்தாப்புல நீங்க மாத்தணும். சரிங்களா? ஸோ சினாரியோ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்தாப்புல ஆன்சர் குடுங்க. பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ உங்களால நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நல்லா ஆன்சர் குடுக்க முடியும். ஒரு ஜாப்லயும் குயிக்கா லேர்ன் பண்ண முடியும். ஓகே. தேங்க் யூ ஆல். வி வில் மீட் இன் அனதர் வீடியோ.